ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு மிங்கி தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேம் பேர்னா ஸ்பைடர் ஃபியூசர். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இந்த கேமு ஸ்பைடர்மேன் பற்றி இருக்கும். லெட்ஸ் see. நான் ஸ்பைடர்மேன் ஃபேன், அது வேறு மேட்ரு. ஓகே, வீடியோ பார்க்கலாம். கேம் நானே ஃபஸ்ட் டைம் தான் விளாட்றேன் கைஸ். லெட்ஸ் see. ஓ, இன்ட்ரோ வீடியோவா? நான் நிறைய கேமில் பார்த்ததில்லைங்க கைஸ். ஓகே, பார்க்கலாம். Hey everyone, I'm Finn Floman, just your regular college dude, nothing fancy. I'm the type of guy who's just quiet, you know, bullied often, kinda outcast, typical background character vibes. So, it was just another day. I was feeling super drained and just sitting on this old campus bench with my energy drink. Thought I'd just chug it and, you know, power through like always. But here's where it gets weird. Out of nowhere, someone freaks out and throws this alien spider. Can you believe that? And guess where it lands? Yep, right into my drink. Like seriously? Perfect aim, huh? Me? Totally clueless. Took a big sip and something's wrong. Like really wrong. My whole body felt like it was glitching. Like I short-circuited or something. Muscles tense, hands twitching, chest pounding. Blood, DNA, weird visuals, all messed up. Yep, I know it's super gross, but that's how it happened. That's how I became, well, not but I'm kind of the fused version. The spider fuser. Man, I really should delete this video soon. If it leaks, I'm cooked. இருந்தாலும் இருக்கும். எங்கே போகிறோம் தெரியல. இங்கே போகிறோம். இங்கே ஸ்க்ரீன் தான் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது, அது வேறு மேட்ரு. ஓகே, காய்ஸ் ஸ்விங் பட்டன் கொடுக்குறோம். இன்னும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுக்கான ஸ்பைடர்மேன் 3லே நல்லா இருந்துச்சு. ஸ்பைடர் 3யும் ஜஸ்ட் மிஸ்ஸு. சூப்பராக போகிறான். இவன் தான் சிலந்தியும் ஃபியூசரே, நல்லா இருப்பான். ஓகே கைஸ், இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். நான் தான் ஓட்டிகிட்ருக்கேன், அது வேறுமேட்டு. இந்த மாதிரி அடி வாங்கிருக்கு, வாங்காமே இருக்கலாம். போகிற இடத்துல தான் அடி வாங்கிட்டு இருக்கேன். சூப்பர், இந்த லட்சம் இருந்தா. டெஸ்டினேஷனே காமிக்க மாட்டேங்குது. காமிக்குது இப்படி போகணுன்னு தான் தெரியல. மேப்பு இது சிக்னல் இல்லாத மாதிரியே இருக்குங்க. ஒருவேளை இருக்குமோ? போகிற இடத்துல எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கோம். இப்படி இருந்தால் இங்கே எதுக்கு ஃபோன் கம்மி தொட்ட ஸ்கில்லு? ஓகே, காய்ஸ் வெற்றிகரமாக எங்கே போகணுமோ அங்கே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தான் கஷ்டமாக இருக்குது, பட் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். போகிற இடத்துலலாம் கண்ணி வெடி இருக்கிற மாதிரி இதை கீழே வந்துடுறேன், இல்லைன்னா சேவத்தில் முட்டிடுறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அப்புறம் அந்த பறக்கிறது பர்ஃபெக்டாக இருக்க மாட்டேங்குது. சொல்ல கீழே விழுகிறேன். என்ன ஏதோ wall did me dirty. கீழே விழுந்துரு திரும்ப ஓட செய்கிறதானே.
கரெக்டாக போயிடுவேன் நானும் நினைக்கிறேன். நம்ம சோதனைக்கு எல்லா கர்மமும் இப்போ தான் வரும் கைஸ். ஓகே லெட்ஸ் see. இங்கே வந்துட்டோம். வெற்றிகரமாக ஃபஸ்ட் மிஷினுக்கு வந்தாச்சு. என்னன்னு பார்க்கலாம். மேலையா என்னடா அடிக்குது. கிட்ட போனால் காம்பேக்டை கொடுத்தா அடிக்க மாட்டிக்கான். சுட வேறு செய்கிறான். அது இந்த மாதிரி தான் இங்கே இருந்தால் எங்கே போகிறது. ஓகே கைஸ், அடிச்சுட்டு இருக்கலாம். காய்ஸ், இதோ டச் டவுன் காமிச்சிரு. மேப் டவர் ஐ ஆஃப் தி சிட்டி. இப்போ இது முடிஞ்சது போல். இந்த மிஷின் முடிஞ்சதா இல்லை கண்டினியூஷன் ஆகும் கூட தெரியல காய்ஸ். அது இதுக்கு ஹாட்ஸ்பாட் சிம்பிள் காமிக்க தெரியல. ஃப்ரீயாக நெட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். நெட்டு கொடுப்பா, நெட்டு கொடுன்ட்டு. அவ்வளோதான், வந்துட்டோம். மேலே காமிக்குது. ஓகே, இல்லை மேலே மாதிரி தெரியலையே. மேலே அங்கே போகணுமா? சரி, ஓகே, போகலாம், பார்க்கலாம். ஏதோ ஒன்று போக மாட்டேங்குது கைஸ். குதிச்சா போக மாட்டேங்குது பாருங்கள், ஸ்ட்ரக் ஆகுது கைஸ். கன்ஃபார்ம் போக தான் அடி வாங்குவேண்ணா. ஓகே, கன்ஃபார்மாக போயிடலாம். ஃபஸ்ட்டு மிஷின் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லைன்னு நானும் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு பட் சிரிக்காமல் இருந்தால் சரி, அது அவனுக்கே தெரியும். எம்முன்னு ஆரம்பிக்குது. ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண நல்லாயிருக்கும். பட் சொன்னா கலாய்ப்பாங்க கைஸ். ஓகே, மேலே போயிட்டுருக்கேன். இனி அங்கே வரைக்கும் போகணும். ஓகே, பார்க்கலாம். ஸ்கை டைவிங் கீழே போனாங்கிறது வெப் விழுந்தானே நீங்களும் காட்டியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் இல்லை வெப் ஷூட்டர்ஸ் விட்டு கஷ்டமாக இருக்கும் கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கேம் பேர் ஸ்பைடர் ஃபியூச்சர். ஆஃப்லைன் கேம்னு போட்டிருக்கு. பட் எனக்கெல்லாம் ஆன்லைன் வேலை வருது. ஐயோ, தண்ணி உங்களுக்கு தண்ணி ஆகுமா தெரில. ஒரு வேளை டாமி மாதிரி தண்ணியும் ஆகாமல் இருந்தது நான் என்ன பண்ணுறது? அதனால தான் கைஸ் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்துட்டோம். இப்படியோ இது ஒன்று தான் என்ன 4 சைடு காமிக்குது. ஒரு வேளை 4 டைரெக்ஷனும். இப்போ என்ன பண்ணணும் பார்க்கலாம். ஹேக்கெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கும். பட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். ஹேக் இப்படி ரியலாக பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸில் ஒன்றுத்தோ இருக்கான், அவன் கசினு. அவனுக்கு எஸ்ல ஆரம்பிக்கும், ஒன்றுத்தனுக்கு ஈயில் ஆரம்பிக்கும். எப்படியும் மீடியா பார்க்காம ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருப்பான். அது வேறு மேட்ரு. ரொம்ப கஷ்டமாக இருக்கே. முடிச்சிட்டேன் கைஸ். ஈஸி தான், வெரி வெரி ஈஸி. என்ன கட்சீன் இது? இன்னும் சுற்றி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு 4 வீடியோ எடுத்திருந்தா கூட மஸ்ஸாக போயிடலாம். என்னன்னு தெரியலையே. மேப்பை காமிக்கிறாங்க. மேப் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ இதுதான் காரணமா சிக்னல் இல்லாமல் இருக்கிறதுக்கு? இன்னிதான் மிஷின் தெரிக்கும். இதுக்கு ஸ்பைடர்மேன் மாதிரி செம்ம சூட் இருக்குது கைஸ். பட் பிளாக் அண்ட் எல்லோ. நீங்களும் கேமில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட் வேர்டு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் கொஞ்சம் சிக்கோ 7 ஆயிடுவான். ஸோ இப்போ தான் சொன்னேன், அதுக்குள்ளே 7 ஆரம்பிச்சிருச்சு. வெப்பு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒர்க்கான சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த அவமானம் வாங்கிட்டே இருக்கு, தாங்க முடியல. பறந்து போ, குதிச்சு போ, தெரிச்சு போ. செகண்ட் 1க்கு போயிடலாம். ஒரு ஆள் 4 சைடு இன்னும் 2 அணை காமிக்குது. அப்போ இன்னும் 3 அணை இருக்குது. இன்னும் 3 அணை காமிக்குது. அப்போ இன்னும் 3 அணை இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டைமிங் போகுது. நானும் Bro, that wall just folded me. அடி வாங்கி சலிச்சு போகுது. இந்த கேமில் இது மட்டும் மாற்றுங்க சூப்பராக இருக்கும். ஹேஷ்டாக் ஸ்பைடர் ஃபியூசர் ஓனர்ஸ். நம்மளுக்கும் இந்த மாதிரி லேர்னிங் கோடிங்கெல்லாம் பிடிக்கும். பட் அது எடுக்கிறதுக்கு ஐடியா இல்லை. எடுத்தா நல்லா தான் இருக்கும். பெயிண்டையெல்லாம் பண்ணல. அதுவாக போய் சும்மா ஒட்டுவான்னு பார்த்தா அடி வாங்கிட்டு கீழே விழுகிற புறம்போக்கு. எல்லா பில்டிங்கும் ஒரே மாதிரி இருக்குது. 4 சைடு 4 பில்டிங் ஒரே ஸ்டைலாக வைப்பாங்க. சூப்பரு. கோர்ஸ் இங்கேயும் மேப் அன்லாக் ஆகும். அப்புறம் திரும்பவும் ஆக்ட் பண்ணும். இந்த வாட்டி இவ்வளோ டைம் எடுக்க போதும். குட்டியாக இருக்குது. ரொம்ப கரெக்டாகிடுச்சு. சீக்கிரமாகவே முடிச்சிட்டு இந்த வாட்டி. இந்த இதுவும் அந்த சைடு ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்னும் குட்டியோன்னு மேப்பாக இருக்குது. இன்னும் பெரிய மேப் ஓப்பன் ஆகும் நானும் நினைக்கிறேன் காய்ஸ். ஓகே பார்க்கலாம். ஓப்பன் ஆயிடுச்சு. இனி 2 சைடு போடும். பக்கத்தில் மேப்பு அங்கே இப்போ அன்லாக் ஆகுமோ பார்க்கலாம். இங்கே ஒரு டைலாக் சொல்ல விரும்புகிறேன். ஸ்பைடர் ஃபியூசர். இங்கே ஸ்பைடர் மேன் சொல்ல வந்தேன். அப்புறம் ஸ்பைடர் ஃபியூசர் தளபதி விஜய் மாதிரி தான். வெயிட்டிங் தான் கம்மி வரல. அந்த கொஞ்சம் என் சைடை சுட்டுட்டேன். ஐயோ குடும்பத்தோட ஒருத்த பாக்ஸ் இருப்பான். அது பார்த்தா நம்மளுக்கு தாங்க முடியாது. அது என் ஃப்ரெண்டு தான், வேறு யாரும் இல்லை. அஃப்கோர்ஸ் வந்தாச்சுனால செவத்தில் ஒட்டியாச்சு. ஓடுங்கம்மா ஓட்டு, ரெட்டிலைக்கு ஓட்டு, அந்த மாதிரி ஓடுங்கம்மா ஓடு அப்படின்னு தப்பாக சொல்லணும். பார்த்துக்கலாம். இவ்வளோ குட்டியாடா ஆக்கணும். லைக் எலும்பாட்டை ஐ வாண்ட் டு லைக் அந்த மாதிரி லைக்குன்னு வாயில் வருது. கரெக்டாக ஆயிடுச்சு. காய்ஸ் ஃபுல் மேப் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து நம்ம மஜா தான். மேப் பார்த்துட்டே சுற்றுவோம். இன்னும் இத்தனை மிஷின்ஸ் இருக்குன்னு தெரியல. அஃப்கோர்ஸ் நல்லா தான் இருக்கும். சூப்பராகவே இருக்கும். மேப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஜாலி மல்லேலக்கா இன்னும் ஓப்பன் பண்ணலன்னு அவ்வளோ சீக்கிரத்தில் சந்தோஷப்படல. நான் 3 தான் ஓப்பன் பண்ணேன். இப்போ தான் 3 அணையே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இனி 1 தான். பட் இனி இந்த ஒர்க்காகு அந்த வெப் ஷூட்ரு அசிங்க தேவையா? அச்சி மேலே ஏறு. பறந்துருவோம், பறக்குவோம். எல்லாமே நம்ம தான். ஓடு 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 நிற்காம ஓடு 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 யா யா யா. கொஞ்சம் நான் உலகதான் செய்வேன் கைஸ். நீங்கள் வேணும் மியூட்டில் போட்டு பாருங்கள். எல்லாம் வீடியோ 5 minutes பார்த்து ஸ்கிப் பண்ணிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ். ஃபஸ்ட்டு வீடியோவாக இதாக இருக்கும். ஷார்ட்ஸில் மட்டும் நம்ம செலிபிரிட்டி சிஸ்டர் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டுப்பாங்க. நீ விளாட வேண்டியதானா என் ஃபோன் ஹேங் ஆகும். அதனால ஒரே காரணத்தால் நான் விளாட்றதில்ல. ஹேங்கு தான்டா ஆகுது அப்படின்னா ஹேங்கு ஆகுதுன்னா பரவாயில்ல. அது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ஒரே ஃபோட்டோ இருந்தது கைஸ். மனசே வலிக்குது. உங்களுக்கு பிடிச்ச கேமும் கமெண்டில் போட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கேமிங் சேனலும் போட்டுருங்க. எனக்கு பிடிச்ச கேமிங் சேனல் ஷார்ட் தமிழ் கேமிங். அப்புறம் எனக்கு என் ஃப்ரெண்டும் ஒரு சேனல் வச்சுருக்கான். நான் ஸ்பான்சர் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. பேர் சஞ்சய் தமிழ் கேமிங். அவரை சீக்கிரமாக வந்துடாது. வந்து எனக்கு 6 இருக்காங்க. பட் சஞ்சய் தமிழ் கேமிங் வைக்கிறேன். எஸ்டிஜின்னு பேப்பர் கலரில் இருக்கும் கைஸ். நம்மளோட ஃபோட்டோ அவனோட சூப்பராக இருக்கும். ஆனால் அவனாக செஞ்சானுமா நம்ம ஜெமினிட்டு அஃப்கோர்ஸ் மேலே வந்தால் வரப்போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போ கை ஸ்ட்ரைட்டாக போ.
Okay, walls hurt more than I remember. ஸ்ட்ரைட்டாக போ ஸ்ட்ரைட்டாக போ 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 எங்கடா ஸ்ட்ரைட்டாக போக மாட்டியா பெருசு 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 சிறுசு முடிச்சாச்சு ஃபுல் மேப் அன்லாக்டு அப்படின்னு நம்ம தான் சொல்லிக்கணும், நம்மளுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க கைஸ். ஒசியில் வீடியோ போடுவோம் நம்ம தான். நம்மளுக்கெல்லாம் காசு வாங்கவும் பிடிக்க காசு இப்போதைக்கு மெம்பர்ஷிப் வச்சு வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. யூடியூப்லேருந்து கிடச்ச ஜாலி தான், ஐ ஜாலி அப்படின்னு அவ்வளோதான் கைஸ். வீடியோ முடிவுக்கு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி அந்த சூட்டெல்லாம் உங்களுக்கு காமிச்சிடறேன். இது நம்மளாம் க்ரியேட் பண்ணுற வீடியோ. அப்புறம் இதுதான் கிளாசிக்கான ஷூட், சூப்பராக இருக்கும். அப்புறம் இது ஐபோல்டு நான் இப்போ தான் பார்க்குறேன். அப்புறம் நிறையானே இருக்குங்க, நம்மளுக்கெல்லாம் பேர் படிக்கல, நீங்களே படிச்சுக்கோங்க. செம்மையாக இருக்கும். இது ஃபியூச்சர் கிளாஸ் மூவ் போட்டுருக்கு. Maybe I should try the new suit.